நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் கிடைச்சதுங்க. ஆனால் இந்த மூவ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மார்னிங் 8:40க்கு டெலிகிராம் சேனலில் சொல்லிட்டோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. பிரதர்ஸ், இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மூவ். இந்த மூவுக்கு வந்து ஷார்ட் கவரிங் தான் காரணமா, இல்லை நம்ம கேப்பை ஃபில் பண்ணங்காட்டி திருப்பி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் 1 or 2 daysல தான் தெரியுங்க. நம்ம ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து எந்த இடத்துல வரைக்கும் புல் பிளாக் வேல்யூஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே மாதிரி தாங்க நடந்தது. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி 22,923 அதுதான் அந்த கேப்போட ஸ்டார்ட். ஆனால் 22,955 வரைக்கும் வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல், நல்ல ஒரு மொமெண்டமோட ஒரு ரிவர்சலுங்க. ஆனா நம்ம இதை எதிர்பார்த்தது தான். நம்ம நேற்று வீடியோலயே சொல்லியிருந்தோம் புல் பேக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. புல் பேக்கோட வேல்யூஸும் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே மாதிரி தாங்க நடந்தது. இப்போ ஒன் டே சார்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல் கேண்டில், ஒரு பெரிய புல் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல அது க்ளோசிங் வைக்கல. ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலோட க்ளோசிங் அண்ட் அதாவது ஹை அபவ் வந்து இந்த க்ளோசிங் வைக்கல. அப்படிங்கும்போது நம்ம இதை ஃபுல்லா ஒரு ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்க முடியாதுங்க. இன்னுமே இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஆக்டிவா தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் லைட்டா கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அது என்ன நடக்கலாம் அப்படிங்கறத நம்ம 5 minutes சார்ட்ல பார்ப்போம் டீட்டெயிலா. ஸோ நிஃப்டியோட 5 minutes சார்ட் எடுத்துருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் 9:15 ஓப்பன் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் பிளாக் ஏரியால எக்ஸாக்டா பெரிய பிளாட் ஓப்பன் மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனா ஓப்பன் ஆனோன்னு ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி கிடைச்சாச்சு. அது வந்து 9:15 ஹைல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வராங்க. எது வரைக்கும் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிப் லெவல் 1.618. அதே மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ற ஏரியா வரைக்கும் வந்தாச்சு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் கேப் ஃபில் பண்ணல இன்னும். ஸோ பார்ஷியலி ஃபில்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன். 9:15 லோவை கட்டே பண்ணல. இது வந்து முக்கியமா பார்க்க வேண்டியதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மார்னிங் ஒரு அப் ட்ரெண்ட் போய் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி இருந்தாங்கன்னா 9:15 லோவை கட் பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்க கிளியரா பாத்துக்கணும். சப்போஸ் 9:15 லோவை கட் பண்ணா மட்டும்தான் நம்ம புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி யோசிக்கணுங்க. இல்லைன்னா நம்ம புட் சைடு எடுக்காம மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. அப்புறம் 0.5க்கு மேல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டில் பிரிண்ட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 215 அந்த மாதிரி வந்து ஒரு புல் கேண்டில் பிரிண்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஒரு 300 பாயிண்ட் நான் ஸ்டாப்பா ஒரு அப் ட்ரெண்ட் கிடைச்சதுங்க. நிஃப்டி எப்பவுமே ரிவர்சல் ஆகும்போது இதோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவா மொமெண்டம் கிடைக்குங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இது உண்மையான ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டே சார்ட்ல பார்த்தோம். அந்த க்ளோசிங் அபவ் வைக்கல அப்படிங்கும்போது நம்ம இதை ஃபுல்லா ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,378. இதை கட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடுத்த புல் பேக் லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்லங்க, அந்த சார்ட்ல பார்க்கலாங்க. அது வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம நேற்று இந்த புல் பேக் லெவல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் புல் பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ள நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்ததுன்னா அச்சீவ் ஆகுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பிரிண்ட் பண்றாங்களா இல்ல வந்து ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அதுக்கு அடுத்த புல் பேக் லெவலுக்கு போக முடியுங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் 378க்கு மேல ஓப்பன் ஆனாங்கன்னா டைரக்டா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து சப்ளை பிளாக் 23,577 இது ஏரியா பாத்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இதுக்கு மேல 23,620க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா 850 வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஆப்ஷனுங்க. இன்னொரு சினாரியோ பாத்தீங்கன்னா 23,378 கட் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த சப்ளை பிளாக் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்க. அது வந்து 23,150 வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் நடக்கலாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரிங் ஆட்டி மேலே போற மாதிரி கீழேயும் வரலாம், கீழே வர மாதிரி மேலேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்றது வந்து எக்ஸ்பைரியில நிறைய நடக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் வந்து பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த பாக்ஸ் பேட்டர்ன் போட்டு இந்த இதுல இருந்து பிரேக் அவுட் ஆகும் போதே நம்ம போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டா பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் தான் வந்து உங்களுக்கு நிஃப்டிலையும் கிடைச்சிருக்கும். ஏன்னா இதோட மொமெண்டம் தான் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில என்ன லெவல்ஸ் 54,170 கட் பண்ணலைன்னா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 54,760. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 55,500 வரைக்கும் போற சான்சஸ் இருக்குங்க. இது வந்து அப் ட்ரெண்டா இருந்ததுனாங்க. சப்போஸ் டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா 53,923 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை கட் பண்ணாங்கன்னா 53,560 அந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சல் கிடைக்கலாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நாளைக்கு எக்ஸ்பைரி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்கோங்க. இந்த லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டே டியூன்டுங்க.
டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ரியல் டைம் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போங்க அதுல. தேங்க்யூ.